சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. வெரி சிம்பிள் அண்ட் எலிகெண்ட், ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப டீசெண்டாக அழகாக இருக்க ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான். ஸோ இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் எப்படி யூ நெக்லைன் கட் பண்ணுவீங்க உங்கள் ப்ளவுஸ்க்கு, அதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு வெரி சிம்பிள் டு மேக், அதாவது ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இது. ஸோ இப்போ நான் ஆர்ம் ஹோல், ஷோல்டர், டெப்த் ஆஃப் தி நெக்லைன் எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற பொருட்களோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அமேசான் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சோயிங் சப்ளைஸ் வாங்க வேண்டியதுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவை. நிறைய பேர் கேட்குறது தான், அதாவது இந்த பென்ஸ்லேருந்து அந்த பென்சில்லேருந்து எங்கே வாங்குறீங்கன்னு, அதுக்காக தான் நான் அமேசான் லிங்க் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ அந்த யூ நெக்லைன் கட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். பிகாஸ் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து யூ நெக்லைனுக்கு வந்து நான் இன்டர்ஃபேஸிங் கொடுத்து இன்டர்ஃபேஸிங்கை ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் வரும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வெளியே இருக்க இன்டர்ஃபேஸிங்கில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற பென்சில் கேன்வாஸ், நிறைய பேர் கேன்வாஸ் வெளியே எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கலன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காக நான் அமேசான் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை கேன்வாஸ் கிடைக்கல, நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெக்லைனுக்கு வந்துடும். அடுத்த லேயர் வந்து அதுக்கு இடைப்பட்ட கேப், அதாவது இன்பிட்வீன் கேப் சொல்லுவாங்களே அது. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர், அடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறது இன்பிட்வீன் கேப். ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட் லேயர். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சு ஞாபகம் வச்சுங்க, அதே 1/2 இன்ச்சு. ஸோ இது ஒன்று அது ஒன்று. ஸோ 2 இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். மிடில் நீங்கள் ட்ரா பண்ணிங்கள அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த தூக்கி போட்ட அந்த இன்பிட்வீனில் இருக்க அந்த இன்டர்ஃபேஸிங்க்கு தான் நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த என்ன சைஸ் பீட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கிங்க. 1, 2, 3ன்ற மாதிரி நம்ம வந்து அது கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை நான் சொல்வேன். ஸோ ஒரு லேயர் ஆஃப் த நெக்லைன் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த நெக்லைன் இப்போ நான் இதில் கட் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் லேயர் ஆஃப் த நெக்லைன் கட் பண்ணிவிடுங்க. தேர்ட் லேயர் ஆஃப் தி, ஸோ இந்த 3 லேயரும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சோயிங் மிஷினை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்கன்னு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக என்ன மிஷின் யார் எங்கே வாங்கணும்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமேசான் லிங்க் வேணாலும் நான் தரேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போது இதில் வந்து மேலே இருக்க பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்ச பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பீஸை எடுத்து ஸோ கீழேயும் மேலேயும் ஒரே ப்ளவுஸ் துணியை வச்சு நான் அயன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடியிலையும் கீழேயும் துணி இருக்குது, மேலேயும் துணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிடும். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க துணியை கட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க துணியை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம தைச்சு இந்த நெக்லைனை தனியாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் தான் வந்து இது தனியாக நிற்கும். ப்ளவுஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இது வெளியே தனியாக இருக்கும். இன்னொரு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கட் பண்ணணும் இல்லையா, அது வந்து ப்ளவுஸ்க்கு உள்ளே மடிஞ்சு வந்துடும். ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ண வேண்டியது. ஸோ மேலே இருக்க கேன்வாஸை அடியில் ஒரு துணியை கொடுத்து இப்போ நம்ம இதில் வந்து தைக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு எப்போவுமே நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விடுவீங்களோ அதை விட கம்மியாக விட்டு கொஞ்சம் மார்ஜினாக தைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்கூல் யூனிஃபார்மும் கேட்டிருந்தாங்க. டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என் பொண்ணுக்கு வந்து என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதை நான் தைச்சு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ வெளியில் வந்து நான் யூனிஃபார்ம் வந்து வாங்கி தைக்கிறதுல யாருக்கும். ஸோ அவளுக்கு நான் யூனிஃபார்ம் தைக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் ஷியோர் நீங்கள் வந்து மெசேஞ்சர் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் இல்லை யூடியூப் கீழே கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் எப்படி வந்து மாடிஃபை பண்ணி உங்கள் யூனிஃபார்ம் தைக்கிறதுன்னு ஸோ நான் போட போகிறது வந்து பின்னஃபார்ம் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த யூ நெக்லைனை கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேன்வஸை துணி கடியில் மடிச்சிருக்கேன். ஸோ மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி கேன்வஸ்குள்ளே மடித்து இது மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ கேன்வஸ் தைக்கும் போதே சொல்லியிருந்தேன், மேலே ஒரு கேன்வஸு அடியில் ஒரு துணி நான் சொல்லியிருந்தேன். ஸோ தைச்சி முடித்த பிறகு அது உள்ளே இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம நெக்லைன் எப்படி டேர்ன் பண்ணுமோ அந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிடுங்க. டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ மார்ஜினாக நம்ம கொஞ்சம் விட்டு நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து உள்ளே மடித்து தைக்கிறோம். ஓகே, ஸோ பார்க்க வேணால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் நீங்கள் அதை தைக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கைடாக வச்சு நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ப்ளவுஸ்க்கு மட்டும் கிடையாது, சுடிதாருக்கும் இந்த நெக்லைன் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துணியை வந்து கேன்வஸ் மேலே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். ஸோ கேன்வஸ் சைடு தைச்சி முடித்த பிறகு இந்த ஃபேப்ரிக்கை ஒரு மடிப்பு மடித்து இதை கேன்வஸ் மேலே மூடுற மாதிரி வச்சு இதை நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி நீங்கள் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் தைப்பீங்க அதே மாதிரி அந்த கேன்வஸை வந்து துணி மேலே வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்ததில் நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு துணி மேலே வச்சு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்து கரெக்டாக எந்த இடத்துல வரமோ வச்சு அந்த இடத்துல இப்போ நம்ம பின் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ நம்ம 3 லேயர்ஸ் ட்ரா பண்ணல. ஃபர்ஸ்ட் லேயர் வெளியே வந்துடும், செகண்ட் லேயர் நம்ம தைக்கல, தேர்ட் லேயர் கரெக்டாக எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வச்சு இப்போ இதை நம்ம தைக்கிறோம். ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க போகிறது யூ நெக்லைனோட சென்டர். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டும் ப்ளவுஸோட பேக்கோட சென்டர் பாயிண்ட்டும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு யூ தைச்சிட்டாலே போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த எவ்வளோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கோ அதில் வந்து ஒரு 1/4 இன்ச் தான் நம்ம பீட்ஸ் வைக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ இப்போது இதை ரா எட்ஜை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெக்லைனை ஸ்னிப் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை இந்த மாதிரி டர்ன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் த நெக்லைன் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ என் பொண்ணுக்கு வாங்கின பாக்ஸ்லேருந்து லஞ்ச் பாக்ஸ்லேருந்து பேக்லேருந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கா நியூ சேனலில். ஸோ ஷமாஸ் அன்பாக்ஸிங்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதில் குட்டி குட்டி வீடியோஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி போடுவேன், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணி தைச்சோம் இல்லையா, அந்த சென்டர் நெக்லைன் பீஸோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வச்சு ஸோ இதுக்கு இன் பிட்வீன் கேப்பில் எவ்வளோ பீட்ஸ் வரும் பார்த்து அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 2 பீட்ஸ் வச்சேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 பீட்ஸை வச்சு நான் இந்த மாதிரி நான் தைக்கிறேன். ஸோ ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் நெக்லைன் கீழ் வழிக்கா அந்த நீடில் கொடுத்து நீங்கள் அப்படி லைனாக நீங்கள் தைச்சிட்டே போயிடலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு தையல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறது சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து மேட்சப் பண்ணி வச்சுட்ட பிறகு நீங்கள் அடுத்து வர பீட்ஸை நீங்கள் கண்டினியூவாக தைக்கும்போது ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி 2 பீடாக கொடுத்து இதை நான் கம்ப்ளீட்டாக தைச்சி ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்ன கலர் பீட் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ எவ்வளோ கலர்ஸ் பீட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ டபுள் கலர் பீட்ஸ் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் பேர்ல் ஒயிட் வருது, அது கொடுத்தா கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் சாரியாக இருந்தால் ஒயிட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ராயலாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். பார்க்க தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரியலாம். ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். See you next time. Bye bye.